வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தங்களுக்கு ஏதுவான சூழல் நிலவாத காரணங்களால் பறவைகள் நாடு விட்டு நாடு போவதை பற்றியும் கண்டம் விட்டு கண்டம் போவதை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் குளிர்காலத்தில் பட்டாம்பூச்சிகள் அப்படி இடம்பெயர்வதை பற்றி தெரியுமா? அதுவும் உலகிலேயே குறிப்பிட்ட சில இடங்களில்தான் அது நடக்கின்றது. அதில் ஒன்று தைவானில் இருக்கின்றது என்பது ஆச்சரியமான தகவல். மற்றொன்று வட அமெரிக்காவில் இருந்து கடும் குளிர் காலங்களில் தெற்கு நோக்கி பறந்து மெக்சிகோ செல்லும் மோனார்க் பட்டாம்பூச்சி எனப்படும் செவ்வரசு பட்டாம்பூச்சி. குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்னர் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் தெற்கே கலிபோர்னியாவையும் மெக்சிகோவையும் நோக்கி கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்கின்றன. சற்றொப்ப 800 முதல் 1200 அடி உயரத்தில் 2500 முதல் 3000 மைல்கள் வரையிலும் பறந்து செல்லும் அவை குளிரின் போது கொத்து கொத்தாக ஒன்றோடு ஒன்று அணைத்து கொண்டு குளிர்காலத்தை போக்குகின்றன. மீண்டும் வசந்த காலத்தின் தொடக்கத்தில் அவை தாயகத்திற்கு திரும்பி வந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. அதைப் போலவே தைவான் ஒரு மிகச் சிறிய தீவு நாடு எனினும் அங்கும் வடக்கில் அதிக குளிரும் தெற்கில் மிதமான குளிருமே இருக்கும். அங்கு ஆங்கிலத்தில் பர்பிள் க்ரோ பட்டர்ஃப்ளைஸ் என்று அழைக்கப்படும் காக்கை அழகிகள், அதாவது ஊதா நிறங்கள் பளிச்சிடும் ஒரு வகை பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன. அவை மட்டுமின்றி நீல வரி காக்கை, இருபட்டை கருங்காக்கை, பழுப்பு புலி மற்றும் குறுங்காக்கை பட்டாம்பூச்சிகள் என 6க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன. அவற்றுடன் கிளாசி டைகர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கண்ணாடி புலி பட்டாம்பூச்சிகளும் காணப்படுகின்றன. அவற்றின் இறக்கைகள் கருமை நிறத்தில் நீலம் கலந்த வெள்ளை நிற கோடுகள் மற்றும் புள்ளிகளுடன் மிக அழகாக இருக்கும். குளிர்காலம் ஆரம்பிக்கும் முன்னர் இந்த பட்டாம்பூச்சிகள் தைவானின் வடக்கு மற்றும் நடுப்பகுதிகளில் இருந்து தெற்கே பூர்வ குடி மக்கள் வசிக்கின்ற இடங்களில் ஒன்றான மாவ்லின் தேசிய இயற்கை பகுதிக்கு சற்றப்ப 300 கிலோமீட்டர் வரை பறந்து வருகின்றன. அவை பகல் நேரங்களில் அங்கிருக்கும் மலர் செடிகளில் நூற்றுக்கணக்கில் பறந்தும் அமர்ந்தும் இருக்கும். இரவு நேரங்களிலும் குளிர் காலங்களிலும் அங்குள்ள மரங்களில் கூட்டம் கூட்டமாக ஒன்றிணைந்து வெது வெதுப்பாக அடைந்து கிடக்கும். மீண்டும் மார்ச் மாத வாக்கில் வசந்த காலம் ஆரம்பிக்கும் தருவாயில் வடக்கு நோக்கி பறந்து சென்று முட்டையிட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்குகின்றன. காக்கை அழகிகள் என்று அழைக்கப்படும் யூப்லோயா பட்டாம்பூச்சிகளின் இறக்கைகள் கரு நீல நிறத்தில் காணப்படும். அவற்றை சூரிய ஒளியில் காட்டும்போது கண் கவரும் மயில் கழுத்து வண்ணத்தில் ஒளிர்கின்றன. மேலும் இந்த பட்டாம்பூச்சிகளின் ஆண் பூச்சிகளின் அடிவயிற்று பகுதிக்குள் மஞ்சள் நிறத்தில் சிறிய முடிக்கற்றைகள் மறைந்திருக்கும். கலவிக்கு முன்னர் அவற்றை வெளியில் நீட்டி ஒருவித சுகந்த பொருளை காற்றில் கலந்துவிடும். அந்த நறுமணத்தை நுகரும் பெண் பூச்சிகள் ஆண் பூச்சிகளாய் தேடி வந்து கலவியில் ஈடுபடுகின்றன. ஆகவே உலகிலேயே குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே நடைபெறும் பட்டாம்பூச்சிகளின் வலசை போதல் நிகழ்வு மிகச்சிறிய நாடான தைவானிலும் நிகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் இலையுதிர் காலத்தில் தொடங்கி இளவேநீர் காலத்தில் முடிவுறும் இந்த தொடர் நிகழ்வை காண நேரிட்டதிலும் அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதிலும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.